பாலுக்குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே. அம்மாழ்வாருடைய பாசம். ராமன் கிளம்பி பரமதத்துக்கு போறாராம். அப்போது அந்த தேசத்தில் இருந்த புல்லு, எறும்பு, மண்ணு, மட்டை, பூனை, குதிரை, மக்கள் ஒத்தர மிச்சம் விடாத அத்தனை பேரையும் தன்னோட வைகுந்தத்துக்கு அழைச்சின்னு போயிட்டார். ஏன்னா ஒரே காரணம், அயோத்தியாவாசிகள் இல்லையோ. அப்படி என்ன அந்த ஊருக்கு பெருமை? முக்தி தரும் க்ஷேத்திரங்களில் முதல் க்ஷேத்திரம் அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, துவாரிகா. 7 க்ஷேத்திரங்கள்னு முதல் நாளே சொல்லியிருக்கேன். அதில் முதன்மை பெற்ற க்ஷேத்திரம் அயோத்தி என்பது ஏதோ க்ஷேத்திரம் அல்ல. ஸ்ரீ வைகுண்டத்தில் இருக்கிற ஒரு சிறு பகுதியை பகவான் பிரம்மாவுக்கு கொடுக்க, பிரம்மா தன் மகன் சுவாயம்புவ மனுவுக்கு கொடுக்க, மனு கொண்டு வந்து சரையூ நதியின் தெற்கு கரையில் எழுந்துருள பண்ணினான். அங்கிருந்து பெற்று வரப்பட்ட பெருமாள். மனுவனுடைய பிள்ளை தான் இக்ஷ்வாக்கு. இக்ஷ்வாக்கு வம்சத்து ரிஷிகள் எல்லாரும் ராஜ ரிஷிகள். அவ ஒத்தொத்தர் இந்த பெருமாளுக்கு திருவார